ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டாடா ஐபிஎல்லோட 3வது மேட்ச் சிஎஸ்கே vs எம்ஐக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மேட்ச்க்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர் வந்து யார் இருக்காங்க? ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. இந்த ரவீந்திர ஜடேஜா பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் வந்து இன்னைக்கு 50 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா? இந்த வென்யூவில் மட்டுமே இன்னைக்கு விளையாடக்கூடிய அந்த 50 மேட்ச் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ மஸ்ட் பிக்காக வந்து நீங்கள் ரவீந்திர ஜடேஜாவை இந்த மேட்ச்சுக்கு வச்சுக்கோங்க. விக்கெட்டும் எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ வாங்க என்னோட ஆப்ஷன் வந்து யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதே போல் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். மேபி அதில் உங்களுக்கு யாராச்சும் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அந்த பிளேயரை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்மளோட கெஸிங்கில் வந்து இந்த 6 பிளேயர் வந்திருக்காங்க. இந்த 6 பிளேயருமே வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இதான் வந்து ஃபஸ்ட் ரூல்ஸு. நான் பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகுங்கிறத என்னோட கெஸிங்கில் சொல்லிடுறேன். யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ என்னோட கெஸிங்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நான் பிக் பண்ணிக்க போகிறேன். அடுத்து ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக என்னோட டீமில் வந்து வைக்க போகிறேன். சரிங்களா? ஸோ யார் யார் மேலே ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சூரியகுமார் யாதவ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேர் மேலேயும் வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்குற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா 3 பேர் இருக்காங்க. ரெக்லட்டான், கான்வே, எம்எஸ்டி, தலை. ஓகேவா? டோட்டலாக வந்து 3 பிளேயர் இருக்காங்க. இந்த 3 பிளேயரில் வந்து நான் வந்து யாரை எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்லட்டான் தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ இவர் வந்து 5 6 அடிச்சார்னா இவர் வந்து 156 வந்து ரீச் பண்ணுவார். ஸோ ரெக்லட்டானுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். அதே போல் நெக்ஸ்ட் வந்து கான்வே சொல்லணும்னா இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான் இருக்கார். சரிங்களா? 199 T20 வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அதே போல் இது வரைக்கும் 49 முறை 50 அடிச்சிருக்காரு. அந்த ஒரு 50 வந்து அடிச்சார்னா இவர் வந்து 50 முறை 50 வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ டோட்டலாக இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனில் இருக்காரு. சப்போஸ் நீங்கள் வந்து இனிஷியலாக சிஎஸ்கோ டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் விழும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கான்வே மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். நான் வந்து சேஃபாக போய் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கான்வேக்கு வந்து எடுடேட்டில் வந்து ஆவரேஜ் சரியில்லைங்க, ஆனால் வென்யூவில் வந்து சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட டீமில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்டியை பற்றி நம்ம பேசாமல் போக முடியாது. இவருக்கு வந்து என்ன ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1469 ரன்னு இது வரைக்கும் இந்த வென்யூவில் மட்டுமே அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த வென்யூவில் மட்டும் விளையாட மேட்ச்சில் இவ்வளோ ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு 31 ரன் வந்து அடிச்சாருன்னா போதும் இவர் வந்து 1500 ரன்கள் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, எம்எஸ் தோனியை பொறுத்து நீங்கள் உங்கள் டீமில் வந்து வைக்கிற மாதிரி இருந்தால் சிஎஸ்கேவில் வந்து நிறைய விக்கெட் வீழும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தோனி வந்து பிக் பண்ணணும். இல்லைனா வந்து வேண்டாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷன் வந்து யாருக்காக சொல்லி பார்க்கலாமாங்க. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்குது, ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பிக் பண்ண போகிறேன் டீமில். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இப்போது ஆவரேஜ் வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? சிம்பிளாக சொல்ல போனால் ஆவரேஜ் நல்லா இருக்குது. ஒரு 30 பக்கம் வந்து வச்சுருக்காரு. சரிங்களா? 30 பக்கம் வந்து ஆவரேஜ் நல்லா இருக்குது. அதனால தான் நான் பிக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம் நல்லா இருக்குது. இருந்தாலும் என்னோட அனுபவத்தில் சொல்லணும்னா இந்த ஐபிஎல்லோட அந்த இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லைங்க ரவீந்திரா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா, இவரை பற்றி பேசி ஆகணும். இன்றைக்கி மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக இவர் வந்து நிறைய ரன் அடிக்கிறதான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் சீசன் கூட சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 100 ரன் அடிச்சுட்டு வந்து அது வந்து செலிப்ரேஷனே பண்ணாமல் போனார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் இந்த மேட்ச்சில் வந்து தாக்கத்தை வந்து கொடுப்பார். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரோஹித் சர்மா வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நான் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஏன் ட்ராப் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து மோஸ்ட்லி இந்த கேப்டன்சி பண்ணுற டைமில் எல்லாமே வந்து வேறு பேட்டருக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்றாரு. சரிங்களா? ஸோ இவரோட டவுன் வந்து பின்னாடி வந்துடுது. அதே போல் இனிஷியலாக வந்து இவர் வந்து இறங்கினா கூட இவர் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து பண்ண மாட்டேறாரு. ஸோ அதனால் நான் வந்து சூரியகுமார் யாதவ் கட் பண்ணிட்டு திலக் வர்மா வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ திலக் வர்மாவுக்கு ரெக்கார்ட் இருக்குது. 8-8 ஆவரேஜ் வந்து 34 பக்கம் வச்சிருக்காரு. சரிங்களா? திலக் வர்மா நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சிஎஸ்கே பக்கம் வந்து ஆரிச்சாமி வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட டீம் வச்சுக்க போகிறேன். அடுத்து திரிபாட்டி இவங்களாம் வந்து இம்பாக்ட் பிளேயர் மேபி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ண பிளேயர் யாருன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் ரவீந்திர ஜடேஜா இருக்கார். ரவீந்திர ஜடேஜா வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இவர் வந்து எல்லாருமே கம்பல்சரி எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சேப்பாக்கில் வந்து 50 மேட்ச்ன்றப்போ கம்பல்சரியாக இவர் வந்து நிறைய முறை பார்த்துருக்கேன். இந்த கிரவுண்டில் வந்து இவர் வந்து 3 விக்கெட் கூட எடுத்து நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இவரை
நீங்கள் வந்து பிக் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ கம்பல்சரியாக சிவிசிக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பார் இந்த மேட்ச்சில். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சாம் கரனை வந்து நான் ட்ராப் பண்ணுறது மேட்ச்சில் சரிங்களா. ஸோ நான் வந்து ஏன் சாம் கரன் ட்ராப் பண்ணுறேன்னா, மற்ற பிளேயருக்கு வந்து விக்கெட் கிடைக்கிறப்ப இவருக்கு வந்து விக்கெட் கம்மியாக வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதனால் நான் ட்ராப் பண்ணுறேன். சப்போஸ் வந்து நீங்கள் சாம் கரனுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. சார்னரும் கட் பண்ண போகிறேன். அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஒரு அதாவது நீங்கள் வந்து 6 பக்கம் இவர் இருப்பார் சரிங்களா. ஸோ 6 பக்கம் லாஸ்ட் சீசனில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் விளையாடும் போது மட்டும் அஸ்வினுக்கு கம்பல்சரியாக விக்கெட்ன்றது எடுத்துருவாங்க. 1 or 2 விக்கெட், கிட்டத்தட்ட 50 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருக்காரு இந்த ஒரே வென்யூவில் மட்டுமே. ஸோ நீங்கள் வந்து அஸ்வினை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து என்னோட டீம் வந்து இந்த மேட்ச் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் பவுலிங் ஆப்ஷனில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். பவுலிங் ஆப்ஷனில் பத்ரினா வந்து கம்பல்சரியாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ ஒரே மேட்ச்சில் வந்து 3 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு 8 to 8 சரிங்களா. ஸோ பத்ரினா வந்து கம்பல்சரி என்னோட டீம் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து போல்ட் இருப்பார் சரிங்களா. ஸோ நான் வந்து என் போல்ட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னா, ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்போது எம்ஐ பக்கம் வந்து பும்ரா இல்லாத காரணத்தினால இவர் தான் வந்து மெயின் பேசராக வந்து இருப்பார் சரிங்களா. தீபக் சகாரோட மெயின் பேசராக வந்து இருப்பாருன்றது வந்து கொஸ்டின் மார்க் தான். இவரோட ஓவர் வந்து பார்த்து விளையாடிடுவாங்க. ஆனால் போல்ட் வந்து கண்டிப்பாக மெயின் பேசராக வந்து இருக்க போகிறார் சரிங்களா எம்ஐ பக்கம். ஸோ அதனால் நான் வந்து அவரை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க என்னுடைய ஃபைனல் டீம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் நான் அந்த டீமில் வந்து உங்களுக்கு யாராச்சும் வேறு பிளேயர் நீங்கள் மாற்றி ஆடுற ஐடியாவில் இருந்தால் மாற்றி ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ என்னோட ஃபைனல் டீம் வந்து இதுதான், உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஃபைனல் டீம் இது தான். நீங்கள் வந்து இதில் யார் யார் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்ன்ற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. ஸோ மேபி இந்த டீமில் வந்து யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் யாராவது மேலே ரிஸ்க் எடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா, கான்வேவை பொறுத்த வரைக்கும் அதான் 199 T20 மேட்ச் வந்து தான் ப்ளே பண்ணுறாரு. மேபி 50-50 ஆப்ஷன் தான் கான்வே பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலாம், மேபி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கான்வே மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள் சரிங்களா. ரிஸ்க் எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து வில் ஜாக்ஸ் மேலே வந்து ரிஸ்க் எடுத்து பாருங்கள். வில் ஜாக்ஸை வந்து நான் ஏன் வைக்கிறேன்னா, மேபி பவுலிங் ஆப்ஷன் இருந்தால் இவர் வந்து விக்கெட்ன்றதே எடுத்துருவார். ஏன்னா சப்போஸ் வந்து எம்ஐ பக்கம் பவுலர் அடி வாங்கினா இவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இவரை வச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ரிஸ்க் இந்த டீமில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்கள் வில் ஜாக்ஸ் மேலேயும் கான்வே மேலேயும் ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ வாங்க அடுத்து வந்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சிவிசி வந்து ஜடேஜா ரோஹித் சர்மா ட்ரை பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் சப்போஸ் சிவிசி வந்து மாற்றி ட்ரை பண்ணுறது, ஒரு விசியை வந்து ஜடேஜா ட்ரை பண்ணிட்டு சி வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளேயருக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ஐடியாவில் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து ரோஹித் சர்மா விசி ட்ரை பண்ணுற ரீசன் என்னென்னா, கண்டிப்பாக சிஎஸ்கே ரோஹித் சர்மா வந்து குயிக்காக ரன் வந்து ஸ்கோர் பண்ணுவார் சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ரோஹித் சர்மாவை விசி ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றிய கருத்தில் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே போல் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து நல்லா டாப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த பிளேயர் வந்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜிஎல்ன்றது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் விளையாடணுன்றன்னு அவசியம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க வந்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா.